அனுசரணை வழங்குவோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக எழுதியிருக்கும் நான் கிருஷ்ணாநிதி ஒரு திருநாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டிற்கு வரும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கே தமது ஆதரவு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிப்பு. பொதுவான கோட்பாட்டிற்கு இணங்கி ஏனைய தமிழ் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என எம்.ஏ. சுமந்திரன் வேண்டுகோள். அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் பொய்யாகியுள்ளன என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவிப்பு. முல்லைத்தீவு குரந்தூர் மலை பகுதியில் தமிழ் விவசாயிகள் 3 போலீசாரால் கைது. யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் இன்று மாலை முதல் யுத்த நிறுத்தம் அமல். தொடர்பிட முதன்மைச் செய்திகள். தமிழ் மக்கள் பேரவையின் தேர்வு திட்டத்தை அடிப்படையாக வைத்து கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டிற்கு வரும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கே தமது ஆதரவு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்துள்ளது. தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தேர்வு திட்டத்தை அடிப்படையாக வைத்து கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டிற்கு வரும் தமிழ் தேசிய தரப்பிற்கே உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தெளிவாக தமிழ் மக்கள் பேரவையுடைய டிபிசியுடைய தீர்வு திட்டத்தை முன்வைச்சுத்தான் நாங்கள் அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நாங்கள் அந்த இடத்துல திரு செல்வம் அடைக்கல்நாதன் தெளிவாக சொன்ன தன்னுடைய பங்காளி கட்சியலாக இருக்கக்கூடிய டெலோ பிளாட் இபிஆர்எஃப் உண்மையிலே தமிழ் மக்கள் பேரவையுடைய பங்காளிகளாக இருந்தது. அந்த தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறதுல பிளாட் அமைப்பும் இபிஆர்எஃப்பும் நேரடியாக பங்காளிகளாக இருந்தது. ஆகவே அவர்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை நிராகரிக்க முடியாது. அவர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். டெலோ அமைப்பு மட்டும்தான் அதில் பங்கு கொள்ளவில்லை. ஆனால் டெலோ அமைப்பும் கூட அதுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் பேரவையால் நடத்தப்பட்ட எழுக தமிழுக்கு ஆதரவு தெரிவித்து தாங்கள் அறிக்கையில் மட்டுமில்லை அதில் கலந்து கொண்டதாகவும் எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் தெளிவாக தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர்களோடு பேசினேன். எங்களுக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாடு, ஒரு பொதுப்புள்ளியில் ஒரு புரிந்துணர்வு வாரது மிகவும் சுவர். ஏனென்றால் அதை எதிர்க்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆகவே தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயம். ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஒரு கடும் அழுத்தத்தை தமிழரசு கட்சிக்கு ஏற்படுத்தலாம். ஏனென்றால் தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தைகளை ஒரு தலைபட்சமாக முறித்தது. தமிழரசு கட்சியுடைய தற்போதைய தலைமைத்துவம் சம்பந்தமாக எங்களுக்கு பலத்த கேள்விகள் இருக்கின்றது. அவர்கள் தேர்தலில் தமிழ் தேசியவாதம் பேசி வாக்கை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் திரும்ப ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்குள்ளே ஒரு பொது புள்ளியில் சந்திக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இது மாநகர சபை மட்டுமல்ல, நாங்கள் பொதுவாக சொல்கிறோம். திரும்ப சொல்கிறேன், வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து சபைகளிலும் எந்த ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்த கட்சிக்கும் தனியாக ஆட்சியை உறுதிப்படுத்த இயலாது. ஆகவே ஒரு பரந்த புரிந்துணர்வுக்கு நாங்கள் வந்தே ஆகணும். அது ஒரு கொள்கையின் பால் பட்ட ஒரு புரிந்துணர்வாக அமையணும். ஏன்னா அதுக்குத்தான் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அதை சொல்லி தான் மேடையாக நாங்கள் மட்டும் இல்லை, மற்ற கட்சியிலும் அந்த தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கணும்னு சொல்கிறது என்னத்துக்கு? தமிழ் தேசிய நிலப்பாட்டை நிராகரிக்கப்படணும், நீங்கள் அவருக்கு வாக்களித்தா
எங்களுக்கு வாக்களித்தா மட்டும்தான் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து வலியுறுத்தலாக அமையும். கடந்த தேர்தலில் வந்து ஒரு தவறான ஒரு படம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கா, அவை நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி தான் எல்லா தரப்பிலும் வாக்கு கேட்டேன். அதுதான் நானே, வேற ஒன்றுக்கும் இல்லை. இந்த சும்மா தனி கட்சிகளுக்கு மட்டும் ஆணையம் இல்லை. அப்படியே பார்த்தால் வந்து இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இவரும் ஆணை கொடுக்க இல்லை. 60 பெரும்பான்மை எந்த ஒரு இடத்துலையும் இவருக்கும் இல்லை. அப்படிதான் சொல்கிறோம். அப்போ நாங்கள் கூட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆணையினுடைய பெருமதியை சரியாக விளங்கி கொண்டோம். ஒரு சபையில் குறித்த ஒரு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய உரிமை பொதுவாக இருக்கும் எனவும் அந்த கோட்பாட்டிற்கு இணங்கி ஏனைய தமிழ் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றதை தொடர்ந்து இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு 8 உறுப்பினர்களும் இன்று பங்கு பெற்றினார்கள். இதிலே விசேடமாக 58 உள்ளூராட்சி சபைகளிலே இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் போட்டியிட்ட எங்களுடைய கட்சி ஆக குறைந்தது 35 சபைகளிலாவது தனி பெருங்கட்சியாக உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. வேறு சபைகளிலேயும் கணிசமான ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். விகிதாசார அடிப்படையிலே பார்ப்போமாக இருந்தால் மிக பெரிய ஒரு வெற்றி எங்களுடைய கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. 58 சபைகள் என்று நாங்கள் சொன்னாலும் அதிலே 8-9 சபைகளிலே தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழாத பிரதேசங்கள் 1-2 உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் போட்டியிடுற சபைகளும் உண்டு. ஆகையினாலே 48-49 சபைகளிலே ஏறத்தாழ 40 சபைகளிலே ஆட்சி அமைக்கக்கூடியவாறு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அறுதி பெரும்பான்மையோடு 6 சபைகளிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த 6 சபைகளிலேயும் தவிசாளர் உபதவிசாளரை நியமிக்கிற பொறுப்பு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும். இன்றைய கூட்டத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு விடயம், அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற மற்ற சபைகளிலே என்ன விதமாக நிர்வாக பொறுப்புகளை கையாள்வது என்பது பெற்றுள்ளதாகும். நான் சொன்ன இந்த 35 சபைகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தவிசாளருக்கும் உபதவிசாளருக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம். மற்ற சபைகளிலேயும் தேவைக்கேற்றவாறு நாங்கள் சில வழிகளை முன்னிறுத்துவோம். ஆனால் இந்த 35 சபைகளிலேயும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு இணங்கி நாங்கள் முன்னிறுத்துகிற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே மிகவும் தன்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் பேசுகிற கட்சிகள் இந்த உடன்பாட்டுக்கு வருவது நல்லது என்பது எங்களுடைய வினயமான வேண்டுகோள். அப்படியான ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் நாங்கள் தமிழ் பிரதேசங்களிலே தமிழ் மொழி பேசுகிற பிரதேசங்களிலே தமிழ் மொழியிலான ஆட்சிகளை நாங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும். வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் தலைமையில் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. வைரவ புளியங்குளத்தில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் சமகால அரசியல் நிலவரம், உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வினோ நோகராதலிங்கம் மற்றும் கோவிந்தன் கருணாகரம், கட்சி முக்கியஸ்தர்கள் ஹென்றி மகேந்திரன், பிரசன்னா இந்திரகுமார், குருசுவாமி சுரேந்திரன் உள்ளிட்ட உயர்மட்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சி ஆகிய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு கூட்டம் வவுனியாவிலே எங்களுடைய காரியாலயத்திலே நடைபெற்றது. வடக்கு கிழக்கிலிருந்து அனைத்து தலைமை குழு உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நடந்து முடிந்த தேர்தல்கள் மாவட்ட ரீதியாக ஆராயப்பட்டது. அதன் பின்னர்
அடுத்த கட்டமாக இந்த சபைகளை பலப்படுத்துவது, சபைகளில் எப்படியான முறையிலே சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பது என்பதை பற்றியும் கலந்துரையாடல் நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தமிழீழ விடுதலை இயக்கம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து சபைகளை பலப்படுத்துவதென்று தீர்மானம் எட்டப்பட்டது. அந்த வகையிலே வடக்கு கிழக்கு முழுவதும் பரந்துபட்ட அளவிலே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயலாற்றுவது சம்பந்தமான பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்றை தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களும் முன்னெடுப்பது என்ற முடிவை இன்று எட்டியது. அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் பொய்யாகியுள்ளன என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வாக்குகள் மில்லியன் கணக்கில் குறைந்து எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் லட்சக்கணக்கில் அதிகரித்துள்ளன. இத்தகைய பின்னணியில் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்தியினர் அனைத்து கட்சிகளையும் அழைக்கின்றனர். அரசாங்கம் அதிகாரத்திற்காக தம்முடைய கொள்கையில் இருந்து விலக எத்தனிக்கின்றது. அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாகியுள்ளமையின் காரணமாகவே மக்கள் அரசாங்கத்தை விட்டு விலக ஆரம்பித்துள்ளனர். அரசாங்கத்திடம் எந்த வேலை திட்டம் இல்லாத நிலைப்பாடே காணப்படுகின்றது. இந்த அரசாங்கம் நீண்ட காலம் நீடிக்காது. அரசாங்கத்தின் ஆயுள் காலம் 5 ஆண்டுகள் அல்ல, அதைவிட குறைந்த கால பகுதியே அரசாங்கத்தால் நிலைத்திருக்க முடிந்த நிலை காணப்படுகின்றது. ஆகவே அரசாங்கம் உரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. ඡන්ද පාවිච්චි අඩු වෙලා තියෙද්දිත් සජබේ තන්ද ලක්ෂ 3කින් වැඩිලා තියෙනවා. පොට්ටුවේ அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පහුගිය පළාත් පාලන මැතිවරණයේ ප්‍රතිඵල දිහා මට පේන්නේ දේශපාලන පක්ෂ அரசியல் கட்சிகள் தங்கள் சொந்த நலன்களுக்காக உள்ளாட்சி தேர்தல்களை பகுப்பாய்வு செய்கின்றன. ஆனால் நடுநிலையாக எடுத்து நோக்கும் போது அரசாங்கம் வீழ்ந்தாலும் எதிர்க்கட்சிகள் எழுந்திருக்கவில்லை என்பதே தெளிவாகின்றது. 2015 காலப்பகுதியில் வேகமாக அபிவிருத்தியடைந்த நாடான இலங்கை காணப்பட்டது. பின்னர் 2019 கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை பொறுப்பேற்கும் போது அதில் சரிவு ஏற்பட்டது. தெற்காசியாவில் உள்ள அனைத்து நாடுகளிலும் நாம் உயர்ந்த இடத்தில் இருந்தோம். பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களிலும் நாம் உயர்மட்டத்தில் இருந்தோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டே உள்ளது. இது சாதாரண விடயமாகும். அரசாங்கம் தேர்தல் முடிவுகளில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. காரணம், அரசாங்கத்தின் மீதான கோபத்தால் சிலர் வாக்களிக்கவில்லை. அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை குறைந்துவிட்டது. அரசாங்கமும் அதை உணர வேண்டும். ලංකාවේ වේගවත් සංවර්ධනය එක 2015 ආපු යහපාලන ආණ්ඩුව කඩාගෙන වැටුණා. 7.3ක සංවර්ධන වේගයකුත් එක්ක බාරගත්ත යහපාලන රාජ්‍ය முல்லைத்தீவு குருந்தூர் மலை பகுதியில் விவசாயிகள் 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு குருந்தூர் மலை அடிவாரத்தில் உள்ள வயல் நிலங்களில் விவசாயம் செய்யும் பொருட்டு நிலத்தை பதப்படுத்திய விவசாயிகள் 3 இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குருந்தூர் மலை அடிவாரத்தில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை பௌத்த பிக்கு தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளார். இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று காலை குமிழமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியின் உரிமையாளர் தனது பணியாட்கள் மூலம் உழவு செய்துள்ளார். இதன்போது அவ்விடத்திற்கு வருகை தந்த குருந்தூர் மலை பௌத்த பிக்கு மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து விவசாய நடவடிக்கைகளை தடுத்து விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளை கைது செய்தனர். அத்துடன் உழவு இயந்திரத்தினையும் பறிமுதல் செய்து முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே குமுளமுனை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய குருந்தூர் மலையை
மலை பிரதேசத்திலே சட்டவிரோதமாக ஒரு விகாரை ஒன்றை அமைத்து அங்கே தங்கி இருக்கிற பிக்குவினுடைய அடாவடித்தனம் காரணமாக போலீசாரால் 3 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உளவு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. கரைத்துறை பெற்ற பிரதேச செயலகத்தினால் உறுதிகள் வழங்கப்பட்டு உறுதிகளை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த குருந்தூர் மலை அடிவார பகுதியிலே தங்களுடைய வயல் நிலங்களை உழவு செய்கின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அந்த குருந்தூர் மலையில் சட்டவிரோதமாக விகாரி அமைத்து தங்கியிருக்கின்ற அந்த இனவாத பிக்குவினுடைய கட்டளைக்கு அடிபணிந்த போலீசார் எந்த விதமான நியாயங்களும் இல்லாமல் அவர்களுடைய கைகளில் உறுதிகள் இருக்கத்தக்கதாக அந்த விவசாயிகளை கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அந்த விவசாயிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த விவசாயிகளுடைய செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதிலே தொல்பொருள் திணைக்களத்தினரும் இந்த பிக்குவுக்கு உடந்தையாக இருந்து போலீசாரும் இந்த பிக்குவுக்கு உடந்தையாக இருந்து இந்த சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த பொழுது வவுனியாவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் குருந்தூர் மலைக்கு 79 ஏக்கர் காணிகள் சொந்தமானதாக இருக்கிற பொழுது மேலதிகமாக கையகப்படுத்தி வைத்திருக்கிற 390 ஏக்கர் காணிகளும் உடனடியாக பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையிலே இன்று கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலே இன்று வரை அந்த காணிகளை சட்டவிரோதமான முறையிலே அந்த குருந்தூர் மலைக்கு சொந்தமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பிக்குவினுடைய அடாவடி காரணமாக இன்று இந்த விவசாயிகள் அப்பாவி விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியாக இந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இளம் கூட்டுறவாளர் மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் இன்று இடம்பெற்றது. நாட்டின் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதனூடாக அரசு மாஃபியாவை எதிர்காலத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இளம் ஆய்வாளர்கள் வலையமைப்பு நடத்திய இளம் கூட்டுறவாளர் மாநாடு இன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்றது. இதில் முதன்மை பேச்சாளராக வடக்கு மாகாண ஆளுநர் பங்கேற்றார். கூட்டுறவுத்துறைக்கு இளையோர் அதிகளவில் வர வேண்டும். அவர்கள் புத்தாக்கமாக சிந்திப்பவர்கள், துணிவுடன் வேகமாக செயலாற்றுபவர்கள். அவர்களால் தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அரசு மாபியாவை கட்டுப்படுத்துவதற்காக கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியூடாக நெல் கொள்வனவுக்கு நாம் கடன்களை வழங்குகின்றோம். நெல்லுக்கான நிர்ணய விலையை விட கூடுதலான விலைக்கு விவசாயிகளிடமிருந்து வேறு மாகாண தனியார் அரசு ஆலை உரிமையாளர்கள் நெல்லை கொள்வனவு செய்கின்றார்கள். விவசாயிகளும் தமக்கு கூடுதலான லாபம் கிடைக்கின்றது என விற்பனை செய்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறு கொள்வனவு செய்யும் நெல்லை பதுக்கி வைத்து அரசுக்கான விலையை தீர்மானிப்பவர்களாக மாறுகின்றனர். கடந்த காலங்களில் நெல் அறுவடையின் போது அரிசியின் விலை குறைவடையும். ஆனால் தற்போது அரிசியின் விலையில் மாற்றமில்லை. இவ்வாறு தனியார் அரசியின் விலையை தீர்மானிப்பதை மாற்றியமைப்பதற்கு எமது கூட்டுறவு அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் உரையை தொடர்ந்து இளம் ஆய்வாளர்களால் ஆளுநர்களிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதன்போது அவற்றுக்கான பதில்களையும் ஆளுநர் வழங்கினார். இறுதிச் சுற்றில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மே 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். 2009 இறுதி யுத்தத்தில் மே 18 நடந்த இன அழிப்பு தினத்தை ஒட்டியது. இன்றைய நாள் நாங்கள் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் என்னென்றால் 16 வருடங்கள் கடந்த நிலையிலும் எங்களுக்கு நடந்த இந்த இன அழிப்புக்கான எந்த ஒரு நீதியும் பெற இல்லை. ஆகவே எதிர்வரும் 12ஆம் திகதியில் இருந்து 18ஆம் திகதி வரை இன அழிப்பு வாரமாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்து வார்னாங்கள். அந்த தருணத்தில் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான எமது தமிழ் உறவுகள், தமிழ் மக்கள், அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு அந்த இலங்கை அரசின் கொடூர யுத்தத்தினால்
ஒரு இனத்தை அழிக்கப்பட்ட நாள் மே 18. அது யாராலையும் மறக்கவும் இயலாது, மன்னிக்கவும் இயலாத ஒரு நிலைமையில் நாங்கள் மறக்கவும் மாட்டோம். அது கடந்து நாங்கள் 16 வருடங்களாக நீதி கேட்டு போராடி கொண்டு வருகின்றோம். ஆனால் இருந்தும் சர்வதேச நாடுகள் இலங்கை அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கித்தான் இந்த இன அழிப்பு திட்டமிட்டு நடக்கப்பட்டது. மன்னார் தொண்டு குடியிருப்பு பகுதியில் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று இடம்பெற்றது. மன்னார் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தொண்டு குடியிருப்பு பகுதியில் இன்று இலவச கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட இலவச மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஈகிள் ஐ இன்டர்நேஷனல் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் அனுசரணையுடன் 39 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச கண் பரிசோதனையுடன் மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. கொழும்பிலிருந்து வருகை தந்த வைத்தியர்கள் பரிசோதனையை முன்னெடுத்த வேளை அதிகளவான மக்கள் பயன்பெற்றனர். கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணத்தில் நீதி கோரி நுவரெலியாவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவி அம்சிகாவின் மரணத்திற்கு நீதி கோரி நுவரெலியா அக்கரப்பத்தன பிரதேசத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் மாணவிகளுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நடந்தது இனி எந்த ஒரு பெண்களுக்கும் நடக்கக்கூடாது. அதனால வேண்டி நான் ஜனாதிபதியை கோரிக்கை என்னன்னு கேட்டால், இப்படியாப்பட்ட சமுதாயத்தில் இப்போ எந்த விதமான ஒரு தீர்வும் நடக்காதுன்னு இனி நம்புகிறோம். நாங்கள் கட்டாயம் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். இப்படியாப்பட்டவனுக்கு கட்டாயம் நீங்கள் தண்டனை கொடுக்கணுங்கிறது நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பயப்படாமல் மாணவிகள் வந்து நல்ல உள்ளங்கள் நல்லவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சொல்லலாம் இப்படி நடக்குது, இது இப்படி நடக்குதுன்னா நாங்கள் அதுக்கான நடவடிக்கைகளை நாங்களும் தொடர்ந்து எடுப்போம். போராட்டத்தின் பிரதான நோக்கம் என்னென்னா, கொழும்பு ராமநாதன் காலேஜில் கல்வி கற்று தற்கொலை செய்து கொண்ட மாணவி அம்சிகாவுக்கு வந்து நேர்மையான விசாரணைகள் நடைபெற்று ஒரு நீதி வேணுங்கிறது தான். குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அது யாராக இருந்தாலும். அதே சமயம் மாணவ சமுதாயத்துக்கு நாங்கள் விடுற வேண்டுகோள் என்னென்னா, எதுக்கும் பயப்படாங்க, நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எதுவும் அநீதிகள் ஏற்படுமாங்க, பாடசாலைகள் உங்களுக்கு அநீதிகள் ஏற்படுமாங்க எங்கிட்ட சொல்லுங்கள். உங்களை சார்ந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்க, நம்பி நீங்கள் சொல்லலாம். அவங்கள்ட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த நீதிகள் கிடைக்கும், தண்டனைகள் வழங்கப்படும் குற்றவாளிகளுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் தடுக்கப்படும். இது எங்களுக்கு பிரதான வேண்டுகோள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிரதான வேண்டுகோளாக அம்சிகாவின் மரணத்துக்கு நீதி வேணுங்கிறது மட்டும்தான். ஈழத்து நாடக கலைஞர் கிளிநொச்சி சீனாவான ஏழுமலை பிள்ளையின் 62 வருட கலை வாழ்வை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. ஈழத்து நாடக கலைஞர் கிளிநொச்சி சீனாவான ஏழுமலை பிள்ளையின் நாடகத்துறை தொடர்பில் கலாநிதி சோனா குணேஸ்வரன் எழுதிய ஏழுமலை பிள்ளையின் நாடக கலை தொடர்பான பன்முக பார்வை என்ற நூலின் அறிமுக நிகழ்வு அவரின் 62 வருட கலை வாழ்வை கௌரவிக்கும் நிகழ்வும் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. வனஜசுவா அடிகளார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு மாவட்டத்தில் உள்ள கலைஞர்கள், கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பாடசாலை அதிபர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையில் வண்டில் சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை குழுவிற்கு மக்கள் அமோக ஆதரவை வழங்கியுள்ளனர். அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையில் வண்டில் சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை குழுவிற்கு 10 வட்டாரங்களில் 8 வட்டாரங்களில் மக்கள் ஆதரவு கிடைக்கப்பட்டுள்ளதாக சுயேட்சை குழுவின் தலைவர் சான சசிகுமார் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். திருக்கோவில் பிரதேச சபை தேர்தலில் எங்களது வண்டில் சின்னம் சுயேட்சையாக அந்த தேர்தலில் களமிறங்கி 10 வட்டாரங்களில் 8 வட்டாரங்களில் வெற்றி பெற்று அமோக வெற்றியை எனது தலைமையிலான வண்டில் சின்னம் பதிவு செய்தது. இதற்கு உதவிய எனது அன்பான வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த பிரதேசத்தில் எதிர்வரும் காலங்களில் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எனது தலைமையில் நடைபெற உள்ளன. இந்த அபிவிருத்தியின் பங்காளர்களாக வெற்றி பெற்ற கட்சிகளும் தோல்வி பெற்ற கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து மக்களின் வேலை திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து
அரசியல் வேறுபாடுகளை மறந்து நாங்கள் ஒற்றுமையாக இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியில் பங்காளிகளாக மாற வேண்டும் என அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து கட்சிகளும் எமது தமிழ் கட்சிகளே என்பதனை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதன் அடிப்படையில் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக நான் அவர்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். அது மாத்திரமன்றி எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் எங்களது தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்துக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படுத்தப்படாத வகையில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இரத்தினபுரியில் திடீரென தாளிறங்கிய தொடர் குடியிருப்பை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி பார்வையிட்டுள்ளார். இரத்தினபுரி மாதம்பை தோட்டத்தில் இன்று திடீரென தாளிறங்கிய தொடர் குடியிருப்பை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி பார்வையிட்டுள்ளார். மாதம்பை தோட்ட பிரதேசத்தில் தொடர் குடியிருப்புகளின் தரை பகுதி திடீரென தாளிறங்கியதுடன் சிறு மண் சரிவு அனர்த்தமும் ஏற்பட்டிருந்தது. இன்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் குறித்த இடத்திற்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடுவதுடன் தொடர் குடியிருப்பையும் பார்வையிட்டார். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் கொடவெள பிரதேச சபை உறுப்பினர், கொடவெள பிரதேச செயலாளர், மாதம்பை தோட்ட முகாமையாளர், கிராம உத்தியோகத்தர், சமுத்தி அதிகாரி மற்றும் தோட்டப்புறங்களுக்கான உத்தியோகத்தர் என பல்வேறு தரப்பினர் குடியிருப்பு பகுதிக்கு அளிக்கப்பட்டு பிரச்சினை தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன் பின்னர் மக்களுடன் கலந்துரையாடிய பிரதி அமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கென 24 வீடுகளை அமைப்பதற்கான தோட்டக்காணிகளை விடுவிப்பதற்கு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தேசிய வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. வெசாக் வாரத்தை முன்னிட்டு நுவரெலியா நகரம் முழுவதும் வெசாக் பந்தல்கள், தோரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பௌத்த விகாரிகளின் மத வழிபாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நல்ல குணங்களை கொண்ட உன்னத மக்களுடன் பழகுவோம் எனும் துணைப்பொருளில் இந்த ஆண்டு தேசிய வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. அதன்படி இன்று முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை ஒரு வார கால வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுருகுமார் திஸ்நாயக்க தலைமையில் நுவரெலியா பௌத்த நிலைய விகாரியில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. அத்துடன் வெசாக் தின வாரத்தை முன்னிட்டு நுவரெலியா நகரம் விழாக்குளம் பூண்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் பல்வேறு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் மூவினங்களை செய்த மாணவர்கள் பங்கு பெற்றும் பெரகராவும் நடைபெறவுள்ளது. நுவரெலியாவில் நடைபெறும் தேசிய வெசாக் பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து நலன் கருதி நேற்று முதல் கொழும்பிலிருந்து மதுரை வரையில் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதி வரை குறித்த விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 4 கிலோகிராமுக்கும் அதிக தொகை போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. பதல் போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைக்கமைய போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நேற்று தினம் மாத்திரம் மொத்தமாக 4 கிலோகிராமுக்கும் அதிக தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அந்த வகையில் 166 கிராம் 220 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 129 பேரும், 176 கிராம் 446 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 133 பேரும், 4 கிலோகிராம் 142 கிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் 94 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் மாற்று வலுவுள்ளோருக்கு இன்று செயற்கை அவயங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கிளிநொச்சி மாற்று வலுவுள்ளோர் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் மாற்று வலுவுள்ளோருக்கு செயற்கை அவயங்கள் வழங்கும் நிகழ்வு மாவட்ட மாற்று வலுவுள்ளோர் சங்க வளாகத்தில் இன்று இடம்பெற்றது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலையலாமையுள்ள விவசாயிகள் மற்றும் மீனவர்களை வலுவூட்டும் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இலங்கையில் ஆஸ்திரேலியா தூதரகத்தின் நிதி அனுசரணையில் கண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான மையத்தினரால் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த 25 பேருக்கு செயற்கை கை மற்றும் கால்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் கண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான மையத்தின் நிறுவன உத்தியோகத்தர்கள், மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தர்கள், கிராம சேவகர், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வாகரையில் விவசாயிகளுக்கான விழிப்பூட்டல் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது.
மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் பிரதி விவசாய பணிப்பாளரின் வழிகாட்டலின்படி வாகரை விவசாய போதனாசிரியர் பிரிவில் உள்ள ஆலங்குளம் பிரதேசத்தில் நெற்றிகையில் உற்பத்தி திறனை அதிகரித்தல் தொடர்பான தொழில்நுட்ப வழிபூட்டல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. விவசாயிகள் தங்களது விளைச்சலை அதிகரிப்பதற்கு ஏற்ற வகையில் சிறந்த விதைகளை எவ்வாறு தெரிவு செய்வது என்பது தொடர்பாகவும் முளைக்கட்டல், நாற்று மேடை தயாரிப்பு மற்றும் பாராசூட் முறை மூலம் விதைப்பயிர் நடுகை மேற்கொள்வது தொடர்பான விடயங்கள் விவசாயிகளுக்கு செயல்முறை பயிற்சி மூலம் விளக்கப்பட்டது. வடக்கு வலய விவசாய திணைக்கள உதவி விவசாய பணிப்பாளர் IL பெசுல் அமீன் கலந்து கொண்டு விரிவுரைகளை நிகழ்த்தினார். வலய விவசாய போதனாசிரியர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டு நெற்றிகையின் உற்பத்தி திறன் தொடர்பான தெளிவுபடுத்தலை மேற்கொண்டிருந்தனர். மன்னாரில் செப்பு கம்பி மற்றும் தொலைபேசி கேபிள்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் ஜிம்ரோ நகர் பகுதியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 17 கிலோ 200 கிராம் செம்பு கம்பி மற்றும் தொலைபேசி கேபிள்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய இன்று கைது செய்யப்பட்ட இருவரும் 19 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர்களை மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர். மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபாலுவின் உத்தரவுக்கு அமைவாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அனலிதீவு பூசணிக்காய் தம்புள்ளிக்கு விற்பனை செய்யப்படுகிறது. யாழ்ப்பாணம் அனலிதீவில் அறுவடை செய்யப்பட்ட பூசணிக்காய் தம்புள்ளிக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சுமார் 2000 கிலோ பூசணிக்காய் வடக்கில் விற்பனை செய்யப்படுகின்றது. மிளகாய், புகையிலை போன்றன பிரதான விவசாய பொருளாக காணப்படுகின்ற நிலையில் பூசணிக்காய் விளைச்சலும் அதிக அளவில் கிடைத்துள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் பச்சை மிளகாய் விற்பனையில் அதிக வருமானம் பெற்ற இடமாக அனலிதீவு காணப்பட்டது நினைவு கூறத்தக்கது. குருநாகல் பலகமுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குருநாகல் குளியாப்பட்டிய மாதம்பி வீதியில் பலகமுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று நள்ளிரவு 12:15 மணியளவில் வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 25 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு விபத்துக்குள்ளானது. விபத்தில் படுகாயமடைந்த கார் சாரதி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கார் சாரதி மதுபோதையில் இருந்ததாகவும் இதனால் விபத்து சம்பவித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தேசிய வெசாக் வாரத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பில் சிறுமதான நிகழ்வு நடைபெற்றது. தேசிய வெசாக் வாரத்தினை முன்னிட்டு அரசாங்கத்தினால் சமூக சேவை நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன. மட்டக்களப்பு மாநகர சபையால் இன்று காலை வாவிக்கரை வேதியில் மாநகர சபையின் ஆணையாளர் எஸ் தனஞ்சயன் தலைமையில் சிரமதானம் நடைபெற்றது. சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்குடனும் நகரை அழகுபடுத்தும் திட்டத்தின் கீழ் மட்டு வாவி ஓரம் துப்புரவு செய்யும் நோக்குடனும் இந்த சிரமதான நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபையின் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு நகரை அழகுபடுத்தும் பணிகளை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு பொதுமையானம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இன்று சிரமதானம் செய்யப்பட்டது. மண்முனை தென் எருவில் மற்றும் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் தர்மரட்னம் சுதாகரின் தலைமையில் நடைபெற்ற சிரமதானத்தில் பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். கோட்டைக்கல்லாறு பொதுமையானத்தில் உள்ளும் வெளியும் துப்புரவு செய்யப்பட்டது. கல்லாவளி பிரதேச சபையின் கழிவகற்றும் வாகனம் மற்றும் ஊழியர்களும் ஒத்துழைப்பு வழங்கினர். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் ஒருங்கிணைந்துதான் கடற்கரை பிரதேசத்தை சுத்தமாக வைத்திருக்கும் பொருட்டு வகைப்படுத்தப்பட்ட கழிவு தொட்டிகளை அமைக்கும் வேலை திட்டம் அம்பாறை ஆலியடிவேம்பு பிரதேச சபையின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆலியடிவேம்பு பிரதேச செயலகம் மற்றும் அக்கரைப்பற்று இராணுவ முகாமின் 241ஆம் படைப்பிரிவு இணைந்து இன்று அக்கரைப்பற்று சின்ன முகத்துவாரத்தில் கழிவு தொட்டிகளையும் நிறுவினர்.
ஆலியடிவேம்பு பிரதேச சபையின் செயலாளர் ஆர் சுரேஷ்ராம் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட நிகழ்வு ஆலியடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவிராஜ் அக்கரைப்பற்று ராணுவ முகாம் 241 காலாட்படை பிரிவின் கட்டளை அதிகாரி கேர்னல் சுபத் திசநாயக்கம் பொதுமக்கள் தொடர்பாடல் அதிகாரி மேஜர் சுபசிங்க உட்பட இராணுவத்தினர் அரசு அதிகாரிகள் பிரதேச சபை ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இக்கழிவு தொட்டிகளில் குப்பை உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை இடுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்பென இருவரி செய்திகள். விசாக் வாரத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள இறைச்சி விற்பனை நிலையங்கள், சூதாட்ட விடுதிகள், களியாட்ட விடுதிகள் மற்றும் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட உள்ளன. இன்று முதல் மே 16ஆம் தேதி வரை விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதம் 12, 13 மற்றும் 14 ஆகிய 3 நாட்களுக்கு நாடு முழுவதும் உள்ள இறைச்சி விற்பனை நிலையங்கள் மற்றும் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட உள்ளன. அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன் வழங்குவது தொடர்பாக புதிய விதிமுறைகளை உள்ளடக்கிய புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஆரம்ப சம்பளம் உயர்த்தப்பட்டதை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன் வழங்குவதற்கான உச்சவரம்பு எல்லையை தற்போதுள்ள 250,000 ரூபாவில் இருந்து 400,000 ரூபாவாக உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அரச நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் அமைச்சு செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களை அறிவுறுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கை 2025/5/1 முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. கோட்டாஞ்சேனையில் மாணவியொருவர் தமது உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. கோட்டாஞ்சேனை மற்றும் பம்பலப்பட்டி போலீசாரிடம் இருந்து இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் பாடசாலைக்குள் இடம்பெறும் உடலுள்ள மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் அறியப்படுத்தப்படாமை, பாடசாலையின் நற்பெயரை பாதுகாக்கும் நோக்கில் செயற்படுதல் போன்றவற்றால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் போது உடனடியாக பாடசாலையின் அதிபர் அல்லது பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் அது தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அறியப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையில் யுத்த நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் இன்று மாலை முதல் யுத்த நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக இந்திய வெளியுறவு செயலாளர் மிஸ்ட்ரி தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் யுத்த நிறுத்தம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. முன்னதாக இந்தியாவும் பாகிஸ்தானும் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ள சம்மதம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்று மாலை தெரிவித்தார். அதன் பின்னர் புதுடில்லியில் யுத்த நிறுத்தம் குறித்து அறிவிக்கப்பட்டது. இன்று மாலை 5 மணியிலிருந்து போர் நிறுத்தம் அமலானது. தரைவழி, வான்வழி, கடல்வழி என இரு நாட்டு முப்படைகளும் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்திக் கொள்ள சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தலைமை இயக்குநர்கள் தரப்பிலிருந்து இந்திய ராணுவ தலைமை இயக்குநரகத்தை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். இன்று மாலை 3:35 மணியளவில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதன்போது இருதரப்பினரும் யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் என இந்திய வெளியுறவு செயலாளர் மிஸ்ட்ரி குறிப்பிட்டுள்ளார். இரு நாட்டு ராணுவ தலைமை இயக்குநர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக நாளை மறுதினம் நண்பகல் 12 மணிக்கு இடம்பெறும் என்பதையும் இந்திய வெளியுறவு செயலாளர் மிஸ்ட்ரி உறுதிப்படுத்தியுள்ளார். தொடர்பென வர்த்தக வாணிப செய்திகள். டான் ஏசியா வங்கி லேசிங் குழுமத்தினர் இன்று யாழில் ப்ரமோஷன் நிகழ்ச்சியை முன்னெடுத்திருந்தனர். டான் ஏசியா வங்கி லேசிங் குழுமத்தினர் நாடு பூராகவும் முன்னெடுத்து வரும் டான் ஏசியா லேசிங் குரோசர் கேண்டரிங் நிகழ்ச்சி இன்று யாழில் முன்னெடுக்கப்பட்டது.
தேவேந்திரமுடியிலிருந்து பருத்தித்துறை வரையாக முன்னெடுக்கப்பட்டு வரும் குறித்த ப்ரமோஷன் நிகழ்ச்சி குழுவினர் நேற்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த நிலையில் இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் பான் ஏசியா வங்கி முன்பாக லீசிங் ப்ரமோஷன் நிகழ்ச்சியை ஆரம்பித்திருந்தனர். ஏப்ரல் 7ஆம் தேதி ஆரம்பமான இந்த நிகழ்வு இன்றைய தினம் பருத்தித்துறையில் நிறைவடைய உள்ளது. இந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்களுக்கு லீசிங் தொடர்பான ஆலோசனைகள் தெளிவூட்டல்கள் வழங்கப்படுகின்றன. கொழும்பு தலைமையகத்திலிருந்து வந்த லீசிங் குழுமத்தினர் யாழில் உள்ள பான் ஏசியா வழங்கிய கிளையினருடன் இணைந்து இன்றைய லீசிங் ப்ரமோஷன் நிகழ்ச்சியை ஆரம்பித்துள்ளனர். நாடு தழுவிய இந்த ப்ரமோஷன் நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு இலங்கையரின் வாழ்க்கை முறையையும் பூர்த்தி செய்யும் வகையில் வேகமாகவும் நெகிழ்வான மற்றும் வடிவமைக்கப்பட்ட நிதி தேர்வுகளை வழங்குவதற்கான வங்கியின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகும். வாடிக்கையாளர்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ற சரியான பொருத்தத்தை கண்டறிய உதவும் பரந்த அளவிலான வாகனங்கள் மற்றும் பிரத்யேக விளம்பரங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண கிளை 15 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வங்கியின் லீஸ் ஃபெசிலிட்டியுடைய சேவையை பற்றி தெரிவிக்கும் முகமாக நாங்கள் இன்று ஒரு பெரிய கேம்பெயினை நடத்தி கொண்டிருக்கிறோம். எக்ரோஸ் த கண்ட்ரி என்று சொல்லி எங்களுடைய லீசிங் வாகன வசதிகள் பற்றி காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு லீஸ் ஃபெசிலிட்டி மற்றும் அடைவு, வணிகம், பிஸ்னஸ் சம்பந்தமான எல்லா கடன் உதவிகளும் இங்கு இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான சேவைகளை நீங்கள் இங்கு உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் இந்த உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது தேவைப்பாடுகள் மற்றும் விளக்கங்கள் தேவைப்படின் எமது பானேசியா வங்கி யாழ்ப்பாண கிளையை நாடவும். நாங்கள் எல்லா சேவைகளையும் விரைவாகவும் இலகுவாகவும் செய்து தர தயாராகவே உள்ளோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.